நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே ஒரு அழகான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது. அந்த நிகழ்வு என்ன, அந்த நிகழ்வின் மூலியமாக நமக்கு கிடைக்கும் பாடங்கள், படிப்பினைகள் என்ன என்பதை இந்த ஹதீஸு நமக்கு சொல்லித் தருகிறது. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலேயும் பதிவாகி இருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபிலே 2030வது ஹதீஸாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்திய பி ஷராப், அவரிடத்தில் குடிப்பதற்கு பானம் கொடுக்கப்பட்டது. இந்த ஷராப் அப்படிங்கிறதுக்கு ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் பால் என்பதாக எழுதுறாங்க. குடிக்கிறதுக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையிலே அந்த பாலை வாங்கி ஃபஷரிப மின்ஹு, அதை குடித்தார்கள். வஅன் யமீனிஹி குலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வலப்புறங்களிலே, வலதுபுறத்திலே ஒரு சிறுவர் அமர்ந்திருந்தார். வஅன் யசாரிஹி அஷ்யாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய இடதுபுறத்திலே பெரிய சஹாபாக்கள், நபித்தோழர்கள் அமர்ந்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை குடித்துவிட்டு ஃபகால லில் குலாம், அந்த சிறுவரிடத்தில் கேட்டார்கள், அத்தஅதன லி அன் உஅதிய ஹாஉலாஇ, நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தா இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய நபித்தோழர்களுக்கு, பெரியவர்களுக்கு இந்த பாலை நான் கொடுப்பேன் என்று உலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறுவரிடத்திலே அனுமதி கேட்கின்றார்கள். பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம், பெரிய ஆச்சரியம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சிறுவர். இப்னு அப்பாஸ் என்பதாக ஹதீஸில் நமக்கு சொல்கிறாங்க. அந்த சிறுவர் இப்னு அப்பாஸ். இவங்களுடைய மக்பரா தாயிஃபில் இருக்குது. தாயிஃபில் இருக்குது. மிகப்பெரிய குர்ஆனுடைய விரிவுரையாளர். நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், குர்ஆனுக்கு விரிவுரையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இவரை தொடாமல் எந்த விரிவுரையுமே உலகத்திலே கிடையாது, உலகத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட விஷயத்தையெல்லாம் விளங்கிட்டு போகணும். அவங்க மக்பராக்கு எல்லா விஷயத்தையும் விளங்கிட்டு போகணும். சின்ன பையன் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மகன் அப்துல்லா, அவர் பக்கத்தில் வலதுபுறத்தில் உட்கார்ந்துருக்காரு. பாலை குடிச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, எந்த செயலையுமே வலதுபுறத்துலேருந்து ஆரம்பிக்கணும், வலதுபுறத்துலேருந்து எந்த செயலையும் நம்ம ஆரம்பிக்கணும். இவங்க கேட்குறாங்க, வலதுபுறத்தில் சின்ன கோண்டு பையனாக இருக்கியே, இடதுபுறத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள்லாம் இருக்காங்களே, அதனால் நம்ம ஒரு அனுமதியை கேட்டுட்டு பாலை இங்கிட்டு தள்ளி விடுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனேயே ஃபகால அல் குலாம், அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, லாவல்லா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே, கண்டிப்பாக நீங்கள் இடதுபுறம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டார் அவர். லா ஊசிரு பி நசீபி மின்க அஹதன், இப்படிப்பட்ட பாக்கியத்திற்காக வேண்டிதான் நானே பல வருஷங்கள் ஏங்கி கிடக்கிறேன் அப்படின்ட்டார். அவர் வயசே சின்ன வயசு, எத்தனை வருஷம் அவர் ஏங்கி கிடக்க போறாரு இல்லையா? அவர் சொல்லிட்டாரு, இப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை நான் அடைவதற்காக வேண்டிதான் பல வருஷம் நான் தவம் கிடக்கிறேன், அதுவும் உங்க வலதுபுறத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கு நீங்க கொடுப்பதாக நீங்க சொல்றீங்களே, நபியே நாயகமே, உங்களுடைய புனிதமான உதடுகள் பட்ட அந்த இடத்தை நான் என் உதட்டோடு வைத்து நான் குடிக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அந்த நசீபை வேற யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்
எனக்கு கொடுங்கள் என்றார் அந்த சிறுவர். நபிகள் நாயகத்தினுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த சிறுவர்கள் எல்லாம் அப்படி இருந்திருக்கின்றார்கள். சிறுவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அறிவாளிகளாக, மிகப்பெரிய ஒரு கல்விமான்களாக, சின்ன வயதிலேயே ஒரு 50-40 வயசிலே பேசக்கூடிய பேச்சுக்களை போன்று நல்ல யோசித்து சிந்தித்து பேசக்கூடிய வார்த்தைகளாக பல சிறுவர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த சிறுவர்களில் முதலிடத்திலே வரக்கூடியவர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ் இவர் குர்ஆனுடைய ஞானத்தை இவருக்கு கொடுன்னு துவா செஞ்சாங்க. சிறப்பாகவே துவா செஞ்சாங்க. இந்த சிறுவர்களுக்கெல்லாம் வேலை என்ன அப்படின்னா, நபிகள் நாயகத்தையே சுற்றி சுற்றி வருவாங்க, வேற வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிறுவர்கள் அபூ ஹுரைரா யார் நம்ம அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இது போன்ற பல சிறுவர்கள் இருக்கின்றார்கள். இவங்களுக்கு வேலையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சுற்றி சுற்றி வர்றது. அப்போ அந்த அடிப்படையில் அந்த தஹஜ்ஜத் நேரத்தில் நபிகள் நாயகத்தோடு தொழுத ஒரே பெருமை இந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தான் இருக்குது. தஹஜ்ஜத்தில் எல்லாம் தனியாக தானே தொழுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த ஹிதுமத், இந்த தண்ணி எடுத்து கொடுக்கறது, இந்த பாய் விரிக்கிறது, இந்த வேலைகளெல்லாம் பார்த்துட்டு அவங்க அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினோன்னே இவரும் போய் சின்ன பிள்ளை பக்கத்தில் போய் நின்று அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிக்கிடுவார். இந்த வேலையை பார்த்த ஒரே சஹாபி அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெரும் பெரும் பாக்கியத்தை பெற்றவங்க. அப்படிப்பட்ட அந்த சிறுவர் இந்த விஷயத்தை சொன்னதற்கு பிறகு ஃபதல்லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ யதிஹி, அப்பனா நீயே குடிச்சுக்கப்பா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த சிறுவர்கிட்ட தள்ளி விட்டுட்டாங்க. நீயே குடிச்சுக்கப்போ அப்படிம்போம்ல, ஒரு செல்லம்மா சொல்லுவோம்ல, நீ சொன்னா கேட்க மாட்டப்போ, இந்த நீயே குடிச்சுக்க அப்படின்னு சொல்லுவோமே, அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே தள்ளி விட்டாங்க. அதற்கு பிறகு அந்த பால் அவரின் மூலியமாக சுழன்று வந்தது என்பதாக நமக்கு ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி 2, நிறைய தகவல்கள் இருந்தாலும் சொல்லித்தரக்கூடிய தகவல் 2. 1, எந்த காரியத்தை துவங்கினாலும் வலப்புறத்திலிருந்தே துவங்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. இதெல்லாம பல்வேறு ஹதீஸ்கள் நமக்கு சொல்லித்தருது. சரி, வலது புறத்தில் துவங்கக்கூடிய அந்த நேரத்தில் சிறுவர்களோ அல்லது அவர்களை விட பெரியவர்கள் இடது புறத்தில் இருக்கின்ற பொழுதோ அல்லது மதிக்கத்தக்காத சில நபர்கள் வலது புறத்தில் இருக்கின்ற பொழுது, சிறுவர்கள் இருக்கின்ற பொழுது, நாம் இவருக்கு செய்யணுமா, இவர் சின்ன பிள்ளை தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விட்டுறாதீங்க. கண்ணியமான முறையில் அவரிடத்துல நீங்கள் அனுமதி கேளுங்கள் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. சின்ன பிள்ளையாகவே இருந்தாலும் சரி, நீங்கள் அனுமதி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்க. அவர் அனுமதி கொடுத்துருந்தாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடதுபுறத்துலேருந்து நமக்கு என்ன செய்ய நமக்கு சொல்லி தருகிறது. முதல்ல வலதுபுறத்துலேருந்து ஆரம்பிக்கணும், அது ஒன்று. 2வது, வலதுபுறத்தில் சிறுவர்கள் போன்ற நபர்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர்களிடத்துல நீங்கள் அனுமதி கேட்டு நீங்கள் செய்யுங்க, அனுமதி இல்லாமல் செய்யாதீங்க அப்படிங்கிறது 2வது செய்தி. 3வதாக, இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் படிப்பினை என்ன அப்படின்னா, நமக்கு வாய்ப்புகள் எல்லா நேரமும் வராது. நமக்கு வாய்ப்பு இருக்க எல்லா நேரங்களும் வராது. நமக்கு அற்புதமான வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அதை தவற விட்டு விடாதீர்கள் என்ற விஷயத்தை அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மூலியமாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது. முன்சஃப்ல இடங்கடக்கு நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு நம்ம பின்னாடி நிற்கிறது, நமக்கு அது நஷ்டம். அதே போல குர்ஆன் ஓதக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது, அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும். தொழுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இந்த அமலுடைய விஷயத்தில் நான் பின்னாடி வந்துக்கிறேன், நீங்கள் முன்னாடி போங்க, நீங்கள் தொழுகுங்க, நான் நின்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அமல் விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது, நம்ம அந்த வாய்ப்பை தவற விட்டுறக்கூடாது. அதில் முந்தி செல்ல வேண்டும். சாரியோ அதில் என்ன செய்யணும், நம்ம முந்தி செல்ல வேண்டும். அதே போன்று இது போன்ற வாய்ப்புகள் அமலாக இருக்கட்டும், மற்ற இதர பல விஷயங்களாக இருக்கட்டும், நமக்கு அல்லாஹ் எப்பயாவது எல்லா நேரங்களையும் அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கான், கொடுத்துட்டு இருக்கான். கூடுதலாக அல்லாஹ் கவனம் செலுத்தி நமக்கு தருகின்ற பொழுது அதை நாம் தவற விட்டு விடாமல் அதை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அழகான ஒரு செய்தியை இந்த ஹதீஸ் மூலியமாக நம்ம சிறுவர்கள் எல்லாம் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது எல்லா கல்வி ஞானங்களையும் பெற்று
பெற்று அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், வளர்ந்திருக்கின்றார்கள் என்பதும் ஒரு தகவல். அந்த அடிப்படையிலே நம்மளுடைய குழந்தைகளையும் அதுபோன்று அறிவு சார்ந்து, மார்க்கம் சார்ந்து, ஷரியத்து சார்ந்து அவர்களை அறிவுள்ள பிள்ளைகளாக, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, மரியாதை கற்றுக்கொண்ட பிள்ளைகளாக அவர்களை வளர்க்க வேண்டும் என்பதை ஹதீஸு நமக்கு கடைசி தகவலாக நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சுற்றி சுற்றி வந்த சிறுவர்களை அழகான முறையிலே ஒழுக்க சீலர்களாக, மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளாக அவர்களை வளர்த்து ஆளாக்கினார்களோ அதுபோன்று நம்மளுடைய சந்ததியினரையும் வளர்த்து ஆளாக்கக்கூடிய நன்னசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சுவனத்திலே உலாவரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக.